எல்லோருக்கும் வணக்கம். விசேஷமாக எமதூர் மக்களுக்கு வணக்கம். ரூபாய் 3000 லஞ்சம் வாங்கிய வட்டார வளர்ச்சி பெண் அலுவலர் கைது. செய்தித்தாளில் வந்த செய்தி. அதற்கு முன்பாக 1941 வலிமை என்ற யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே, நண்பர்களே, தங்களின் நண்பர்கள் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க, பகிருங்க. புதிதாய் பார்த்து கொண்டு இருக்கும் உறவுகளே, நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தொடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. நான் பதிவிடும் ஒவ்வொரு பதிவிலும் நோட்டிஃபிகேஷன். வாங்க பதிவுக்குள் கடந்து செல்வோம். ரூபாய் 3000 லஞ்சம் வாங்கிய வட்டார வளர்ச்சி பெண் அலுவலர் கைது. செய்தித்தாளில் வந்த செய்தி. நரிக்குடி யூனியன் அலுவலகத்தில் அதிரடி. காரியாய்பட்டி செப்டம்பர் 6 ரூபாய் 3000 லஞ்சம் வாங்கிய நரிக்குடி யூனியன் வட்டார வளர்ச்சி பெண் அலுவலர் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். ரூபாய் 3000 லஞ்சம். விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி யூனியன் இலுப்ப குளத்தில் ரூபாய் 5 லட்சத்தின் சாலை அமைக்கும் பணி நடைபெற்றுள்ளது. இந்த பணிக்கு முடிந்த நிலையில் அதற்கான பணத்தை பெறுவதற்காக துணை கான்ட்ராக்டர் அஜித்குமார், வயது 26 என்பவர் நரிக்குடி யூனியன் அலுவலகத்தில் சென்று வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜெயபுஷ்பத்தை 48 சந்தித்து பேசியுள்ளார். ஒப்பந்த பணிக்கான பணத்தை அனுமதிக்க ரூபாய் 5000 லஞ்சம் தர வேண்டும் என வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜெயபுஷ்பம் கேட்டதாக கூறப்படுகிறது. லஞ்சம் கொடுக்க மறுத்த அஜித்குமாரிடம் 3000 தர வேண்டுமென்று ஜெயபுஷ்பம் வலியுறுத்தியுள்ளார். கையும் களவுமாக கைது. இதை பற்றி விருதுநகர் லஞ்ச ஒழிப்பு போலீசில் அஜித்குமார் புகாரளித்தார். ரசாயன பவுடர் தடவிய 3000க்கான பண நோட்டுகளை அஜித்குமாரிடம் போலீசார் கொடுத்தனர். அந்த பணத்தை அவர் நரிக்குடி யூனியன் அலுவலகத்திற்கு கொண்டு சென்று வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜெயபுஷ்பத்திடம் கொடுத்தார். அப்பொழுது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு கூடுதல் சூப்பரண்ட் ராமச்சந்திரன், இன்ஸ்பெக்டர்கள் சல்வான் துரை, பூமிநாதன் மற்றும் போலீசார் விரைந்து சென்று வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜெயபுஷ்பத்தை கையுங்களவுமாக கைது செய்தனர். இதைத் தொடர்ந்து அவரிடம் தீவிர விசாரணை நடந்தது. இந்த அதிரடியான நடவடிக்கை யூனியன் அலுவலகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. மீண்டும் நல்ல ஒரு பதிவுடன் வாழ்க வளமுடன்.